ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறமா திருப்பி இன்னொரு வீடியோ நான் எடுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல எலக்ட்ரிக் இஷ்யூஸ் திருப்பி இருக்குது. இந்த சென்ஸ் வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து இந்த வாய்ஸ் நோட்ஸ்லாம் வரும். லைக் இந்த மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, சேஃபாக வண்டி ஓட்டுங்க, அந்த மாதிரி சில வாய்ஸ் கமெண்ட்ஸ் அந்த நோட்ஸ்லாம் வரும். அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேண்டமாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூஸும் இல்லை. பட் லோ ப்ரெஷரு, அப்புறம் அந்த ஆயில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ரேண்டமாக அடிச்சுட்டே இருக்குது. ஆனால் என்ன ஒரு இதுனா சீட் பெல்ட்டை போட்டு நம்ம வண்டி ஓட்டணும்னு அந்த இஷ்யூ வர மாட்டேங்குது. பட் சீட் பெல்ட் போட்டு வண்டி நிறுத்தினாலுமே அது கத்த ஆரம்பிச்சிருக்கு வண்டிங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நானும் நம்ம அப்பா வந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஸ்கார்பியோ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன கதை ஏது கதைன்னு பார்த்துட்டு இன்கேஸ் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சா டூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தெரிஞ்சவங்க. அந்த டூல் போட்டு இன்கேஸ் அந்த இஷ்யூஸ்லாம் தூக்க முடியுதுன்னு பார்க்கணும், வாய்ஸ் கமெண்ட்லாம் தூக்க முடியுதுன்னு பார்க்கணும். தூக்க முடிஞ்சுட்டா நல்லது, இல்லைன்ற பட்சத்தில் ஏதாவது பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது. ஏன்னா எப்போ வெளியே எடுத்துகிட்டு போனாலும் சும்மாவே இது மாதிரி லோ ப்ரெஷர், லோ பிரேக் ஃப்ளூயிட் ஆயில் அப்படி இப்படின்னு சொல்லி தான் சொல்லிகிட்டே இருக்குது. நம்மளுக்கு பழகிடுச்சு. ஆனால் கூட வரவங்களாம் வந்து அது ஒரு மாதிரி பேனிக் ஆகுறாங்க. இவனை வண்டியில் ஏதோ இஷ்யூ இருக்குது போல், வண்டி நிற்குமா நிற்காதான்ற மாதிரிலாம் சில பேர் பயப்படுறாங்க. அதுக்காக வண்டி என்ன பண்ணணும்னா இப்போ எடுத்துகிட்டு போய் என்ன கதை ஏதுக்குதுன்னு கேட்டு முடிஞ்சால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரப்போம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கார்பியோட சாவி Welcome to the Scorpio, your dream vehicle. Your car is a powerful vehicle. Please drive it carefully. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில இஷ்யூஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பிரேக் சிம்பிள் இருக்குல்ல, ஈவன் தோ நான் ஹேண்ட் பிரேக் எடுத்தாலுமே ஹேண்ட் பிரேக் இது எரிஞ்சிட்டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஏபிஎஸ் லைட்டு அதெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த மேலே இன்ஜின் ஃபால்ட்டு கூட எரிஞ்சிட்டே இருக்குது. அது எதுக்கு எரியுதுன்னு தெரியல இதெல்லாம். ஸோ இதுவும் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டர் வேலை செய்யாது, பட் மீதி எல்லாமே வேலை செய்யும். வந்துருச்சு பாருங்க. இந்த இதுதான் சொல்லுது பிரேக் ஃப்ளூயிட் லெவல் எல்லாமே திருப்பி கத்திக்கிட்டே இருக்கும். சரி வாங்க நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். சரி கைஸ், வண்டி இப்போ கொஞ்சம் வார்ம் அப் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே கிளம்புவோம். வெளியே பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோவா இல்லை, பட் ஸ்டில் இப்போதைக்கு வெயில் இல்லைன்ற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப கொளுத்திக்கிட்டு தான் இருக்குது சென்னையில். வீட்டில் டேப்பில் தண்ணியே வந்து சும்மா சுடுதண்ணி மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ அதுக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை கொடுத்தனா அவங்ககிட்ட டூல் இருக்காமா, அந்த டூல் போட்டு டயக்னோஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஆக்சுவல் இஷ்யூ தானா இல்லை இதெல்லாம் வந்து சும்மா ஃபால்ஸ் கோடான்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஃபால்ஸ் கோடாக இருந்தால் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு தான் இப்போ போகிறோம்.
அதான் அது டபுள் சைட் டேப் ஒட்டுறதுக்கு அந்த இடத்துல கீழே சர்ஃபேஸ்ல இல்ல அதுல மெலிசா இருக்கு அந்த இது மத்தெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. முடிச்சிட்டு ஒட்டத்தோட்ட ஒட்டும்போது இந்த இடத்துல ஒரு டேப் ஒட்டும் கிளாஸ்ல கூட. கிளாஸ்ல எல்லாம் ஒட்ட தேவையில்ல. இல்ல அப்பதானே போய் அது ஒரு அது பாத்துக்கலாம் அது பாத்துக்கலாம். நிறைய வீடு கட்டி இருக்கிறாங்க பயங்கரமா. நம்ம ஏரியா எங்கேயோ போயிடுச்சு. அதான் எல்லா பேரும் நம்மகிட்ட கேட்கறது இடம் இருந்தா சொல்லுது வேக்கண்ட் இருக்குல்ல. ஆமா கேட்காம அப்படியே இது பண்ணிக்கிறது. ஐடியா இருந்தா சொல்லுங்க நமக்கு என்ன ஐடியா இருக்கு. இதே மாதிரி நெட்ல பார்த்து எங்க இருந்தா ஆர்டர் போடுவோம் பேக் ஆகுது இல்ல. ஏசி காரனை கேட்டா சொல்லுவாங்க. அவங்க கேட்டா 100 ரூபா பொருள் 1000 ரூபா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ ஸ்பீடாக வராது அவரு. டேஷ் கம்மி அது 3800 என்னமோ சொல்லணும். அமேசான் அதுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 1000 ரூபா கேட்பாங்க. அது கடையிலே வாங்கி போட்டுக்கலாம். அந்த பிராண்டுக்கு அந்த பிராண்டு தான் கிடைக்குமே, ஏன் கிடைக்காது? அடுத்து அதே மேண்டேட்டரியாக கொண்டு வந்து இன்சூரன்ஸ். ஆமாம் அப்போ ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ எட்டிக்கு அது நல்லது தான் ஆக்சுவலி. நல்லது. பட் உட இமீடியட்டாக எல்லாமே இது பண்ணணும். டெஸ்லாலாம் இன்பில்ட்லேயே வந்துடும். வண்டி சுற்றி 360 டிகிரி கேமரா இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. 360 வரும்போது எல்லாம் தானே வந்துடும். இது அப்படிலாம் கிடையாது. 360 மேக்னெட்டில் கூட தான் இருக்குது. அதுக்கு என்ன ரெக்கார்டிங்காக பண்ணுது அது. கணக்கில் போட்டு அதுக்கு மிஞ்சி போனால் 5000 ரூபா. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. போட்டு கொடுத்துடலாம் எல்லா பேரும். மாதிரி அதெல்லாம் இருக்குதான், யாரும் போடுறது தான் இல்லை. ஏன் வெளியே போய் கடையில் கொடுத்தாலும் போட தான் போகிறாங்க, போட்டுக்க வேண்டியதானே. எங்க இவர் என்ன இவ்வளோ தூரம் போய் ஏறிக்கிட்டு இருக்காரு ஓட்டுக்கு? பண்ணாது ஈஸியாக போயிடுச்சு. ரவுண்ட் ஆன மாதிரி மெடிக்கல் கேர் யூனிட். என்ன ஒரு நாள் லாரி வர மாதிரி வந்துட்டு இருக்காரு அவர் பாட்டு. ஏற்கனவே ஒரு சட்டி ஜோரத்திட்டு இந்த கேண்டீன் இங்கே வந்துச்சு. போட்டுக்கலாம் ஈஸியாக. ரைட்ல திரும்ப லெஃப்ட் போகும், லெஃப்ட் திரும்ப ரைட்ல போகும். இந்த வண்டியும் வச்சுருக்கானுங்க பாருங்க. எலெக்ஷன் இது அந்த இது வேஸ்ட் பேப்பர்லாம் பார்க்குறது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அவனுங்களுக்கு இந்த லைட்டெல்லாம் போட்டதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? போலீஸே லைட்டு போடக்கூடாது சொல்லிட்டு இருக்கானுங்க. இது ஒரு ஜாலியாக இருக்கும். முன்னாடி தோப்பு பூரா போட்டு மண் ரோட அதாவது 2 வீலர் டிராக்டர்லாம் ஏறிட்டு ஒரு மேடில் ஏறாமல் அப்படியே ரிவர்ஸ் வந்துருச்சு ரோடோட. அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணோம். ஒரு 6-7 அடி வெளியே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருப்போம். அதான் வீட்டில் நானே போய் பார்த்தேன். சாம்பார் சாதம் ஒரு அம்மா போச்சு ஹாஸ்பிட்டல் சாப்பிட்டு. போய் அடிச்சு அதோட எலக்ட்ரிக் இஷ்யூ பாருங்க. வைப்பர் அந்த மாதிரி நின்றுச்சுனாலே எலக்ட்ரிக் இஷ்யூ தான். அதுவும் மஹிந்திரா தான். இருக்கு அவன் எங்கே யூஸ் பண்ண போகிறது. அதாவது எதாவது சொல்கிறாங்க வைப்பரை யூஸ் பண்ணுறதே இல்லை. மழை பெய்யுற எனக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ தானே அது யூஸு வேறப்போ யூஸு. அதுக்குன்னு அந்த இது சர்வீஸில் நம்ம ஆடு இப்போ அந்த உடஞ்சாச்சுன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். தலைவலி. பெட்ரோல் இருந்தால் கூட பிடிச்சி வச்சுக்கலாம். கேஸை பொறுத்தளவுக்கு நேற்று
தேட்டரில் பார்த்து I10 ரிவர்ஸ் இந்த லெஃப்ட் அவ்வளோ குட்டியாக இருக்கும் வண்டி. வராங்க லொக்கேஷனுக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஓபிடி சென்சார் வந்து யூடியூப்பில் இங்கே காட்டுது. பட் இந்த வண்டியில் அது எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் இந்த ஓபிடி டூலு, இதுதான் கனெக்டரு ப்ளக்கு. எங்கே சொருகிறதுன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு இந்த மாதிரி 2 நாப் இருக்கும். அதை கழட்டிட்டு ஸ்க்ரூவை கழட்டிட்டா வந்துடும். ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு உள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எப்படின்னு பார்ப்போம். ஒரு சில என்ன 2 பவுண்டு ஏர் பிடிக்க போகிறோம். மக்களுக்காக தான் புரியும். இருக்கா ஓபிடி போட்டீங்க? போட்டே இல்லாத இல்லையா? ஓபிடி போட்டே இல்லையா? பாக்ஸ் இருக்கு. இப்போ எல்லாம் உள்ள போட்டு வச்சுக்கோங்க. டிஸ்கனெக்ட் பண்ண சாக்கெட்டில் எதுவும் போட்டிருக்காங்கன்னா வந்துடுவாங்க. அதான் இருக்கும். அதான் என்ன ஃபீஸா? உள்ள இருக்கா? சேஃப்டி வச்சுருக்காங்க. அப்பா இந்த டிங்கர் மேடம் பக்கத்தில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானே, அங்கே போனேன். அங்கேயே போனேப்பா. அது நம்ம ஏரியா ஒன்று போகணும். நார்த்து மெட்ராஸ் நல்ல பையன், நல்ல கேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடி போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பழைய வண்டியில் எல்லாம் கிடையாதுல்ல. எரர் கூட என்ன அடிக்குது? வீல் ஸ்பீட் சென்சார் ஃப்ரண்ட்டு ரைட்டு, வீல் ஸ்பீட் சென்சார் மிஸ்ஸிங் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு. ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை ஒயரே கட்டாக இருக்கா? எப்படி சென்சாரு? ஒயர் கட்டாக இருக்குது. மறுபடியும் எலி கடிச்சிருக்குமா? இல்லை எலி கடிக்கிறது இல்லை, மூவிங் பாட்டில் இது. ஆமாம், இது ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருக்குது. சும்மா சொரிக்க அப்படியே மடங்கி என்ன இருக்குதுன்னா ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அந்த எரர்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. அதில் என்ன பிரச்சனைனா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்பீட் சென்சார் தான் போயிருந்தது. அது நம்ம ஆர்டர் போட்டு தான் வாங்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கழட்டி எடுத்து வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து மாற்றுறோம். ஸோ அப்படியே சைடு மிரரும் சேர்த்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பிளானு. அதுவாகவே கியர் விட்டு வெளியே வருது. இது வேற பாட்டு ஆனவனும் வந்துடுது. ஸோ அதாங்க இப்போ போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரணும் எல்லாத்தையும். சீட் பெல்ட்டை கழட்டி விட்ருவோம். Attention please. Check the brake fluid level. It's low. Attention please. Check the brake fluid level. It's low. Attention please. Check the oil pressure. It's low. Attention please. Check the oil pressure. It's low. போதும், இது போதும். எப்படி திருப்பி எடுக்க தானே போகிறோம்?
போதும்ல ஆ புரியல ஆ ஸோ அதாங்க இப்போ என்னென்ன நம்ம இஷ்யூஸ் இருக்குது வண்டியில். இப்போ இந்த எல்லாமே இஷ்யூஸ்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட்டு ஸ்பீட் சென்சர் கழட்டினோடனே இப்போ இந்த ஹேண்ட் பிரேக் லைட் எரியுது இல்லை, அண்ட் இங்கே ஒரு இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த இன்ஜின் லைட்டும் போயிடுச்சு. இப்போது உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் எத்தனை லைட் ஆஃப் ஆகுது. ஃபஸ்ட்டு இப்படி கிடையாது, எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ ப்ராப்பராக வேலை செய்யுது. அண்ட் இன்ஜின் லைட்டும் போயிடுச்சு. அப்போ என்ன பிரச்சனைனா இந்த ஃப்ரண்ட் ஸ்பீடு சென்சார் தான் இஷ்யூ வந்துருக்கு போல். அதை போயிட்டு இப்போ வாங்கணும். அது எங்கே இருக்குது நம்ம இருக்குது. இதுதான் அந்த ஃப்ரண்ட்டு ஸ்பீடு சென்சார். இதோட கப்ளர் போயிட்டு இருந்திருக்கு. அதை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு இப்போது என்ன பண்ணோன்னா நம்ம ஜிபி ரோடு தான் போகணும். அங்கே தான் வந்து ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பேர்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இஷ்யூ. இந்த டிப்பு வந்து இந்த டிப்பு கட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிப்பில் வந்து லைட்டாக உயர்ந்தால் கூட ஏதாவது இப்போ ஒட்ட வச்சு எப்படியே பண்ணியிருக்கலாம். பட் இதில் வந்து இந்த மொன வரைக்கும் கட் ஆகிட்டு இருக்கனால வந்து வேறு வழி இல்லாமல் புதுசு தான் மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. பார்த்துக்கலாம். 800 900 தான் போட்டிருக்கு. அண்ட் அகெயின் இந்த 2 ஏசி யூனிட்டில் வர விங்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. அப்படியே வந்துருச்சு. ஸோ இதுவும் முடிஞ்சால் வாங்கிக்கணும். அண்டு சைடு மிரர் இருக்குல்ல, இந்த 2 சைடு மிரருமே வந்து நம்ம ஜென்யூன் நினச்சி வாங்கினோம். பார்த்தா டூப்ளிகேட் கொடுத்துருக்குறானுங்க. அதனால் இது வந்து ஸ்டிக்கு கண்ட்ரோலாக வேலை செய்யாது. ரொம்ப ஜூம் இன் ஆகிருக்கும். ஒரு யூஸும் கிடையாது கிட்டத்தட்ட சொல்ல போனால். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் பிளானில் இருக்கும். பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் போயிட்டு வாங்கலான்னு பிளானில் இருக்கோம். ஏன்னா மழை ரொம்ப வெயில் அடிக்குது. ஈவினிங் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு போய் இதெல்லாம் சரி பண்ணிடலான்ற மாதிரி பிளானில் இருக்கும். சரி, நம்ம நாளைக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுவோம்.